ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு லன்ச்சும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரைஸும் ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் பிடிக்கணும், அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கணும், அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். குழந்தைங்க அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஹெல்த்தியாகவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வேர்க்கடலை சாதம், அதோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அதாவது செம்பு ரோஸ்ட். இது ரெண்டுமே நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வேர்க்கடலை சாதத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வடித்த சாதம் 3 கப், வறுத்த வேர்க்கடலை 1/2 கப், காய்ந்த மிளகாய் 6, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வெல்லம் சிறிதளவு. இப்போ இந்த வேர்க்கடலை சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ செய்முறை போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து சாதம் 3 கப்புன்னு கொடுத்துருக்கோம். அந்த 3 கப்புங்கிறது என்னென்னா, ஒரு ஆழாக்கு, அதாவது 1 கப் பச்சரிசியை வடிச்சிங்கன்னா 3 கப் அளவுக்கு நமக்கு சாதம் கிடைக்கும். அது பச்சரிசி புழுங்கரிசி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி 1 கப்பு வடித்தோம்னா 3 கப் அளவு கிடைக்கும். அதே மாதிரி எள்ளுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு எடுக்கல, நான் கருப்பு எள்ளுன்னா கருப்பு எள்ளுக்கு வந்து ஒரு அலாதி வாசனை உண்டு, டேஸ்ட்டு ஒரு சின்ன என்னோட அபிப்பிராயம், அந்த வெள்ளை எள்ளை விட இது ருசியும் மணமும் கூட அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இந்த எள்ளை வந்து வறுக்கும்போது நல்லா படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வறுபட்டால் தான் இந்த சாதத்துக்கே ஒரு வாசனையும் கொடுக்கும், ருசியும் கொடுக்கும். எள்ளை மட்டும் சரியாக வறுபடலைன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ருசிக்காக வெல்லம் கொடுத்துருக்கேன். ஸோ வெல்லம் வந்து சிறிதளவுன்னு சொல்லியிருக்கோம். இது பிடிச்சவங்க அதை சேர்த்துக்கலாம், விருப்பப்படாதவங்க அந்த வெல்லத்தை தவிர்த்துடலாம். அது இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கனாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லேசாக ஒரு இனிப்பு கோர்வை இருக்கும் அதில், அதனால் நான் அதை கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வெறும் கடாயிலே நம்ம சொன்ன அந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதோடு கூட காஞ்ச மிளகாய், இதை முதல்ல வறுத்துடலாம். வெல்லம் அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சி அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நல்லா அதை நம்ம லாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மண் தட்டுப்படாது. அது இந்த உளுந்தை கொஞ்சம் நல்லா செவந்து வறுபடணும். பார்த்திங்கன்னா இந்த உளுந்தை நல்லா செவந்துருச்சு பாருங்கள், மிளகாயும் அதோட வறுபட்டுருச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். இப்போது நம்ம எள்ளு, இப்போ இந்த எள்ளு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன்னு சொன்னேன். வெள்ளை எள்ளாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த கடையில் வாங்கினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கல் மண்ணெல்லாம் இருக்காது. ஆனால் கருப்பு எள்ளை சுத்தம் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் மண் அந்த மாதிரி கல் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன வடிகட்டியை வச்சு அரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வடிகட்டி வந்துடும். அந்த கீழே அந்த கல் மண் நின்றுடும். அதுக்கப்புறமா நம்ம ஈரத்தோட கடாயில் போட்டு நல்லா வறுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈரம் காஞ்சி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஏற்கனவே காய வச்சு அந்த மாதிரி நல்லா காய வச்சு சுத்தம் பண்ண எள்ளை தான் சேர்த்துருக்கேன். ஸோ நான் நேரடியாக கடாயில் சேர்த்துட்றேன். பாருங்கள் நல்லா படப்பட இந்த மாதிரி பொரியணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, படப்படன்னு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடணும். உளுந்து, வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் மிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் தாளிச்சிடலாம். வேர்க்கடலை, உளுந்து, காஞ்ச மிளகாய், எள்ளு 4மே நல்லா வறுத்தோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணது இதை வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடியை எப்படி நம்ம சாதத்தோடு கலக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொன்னோம் இல்லையா, அதோட இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சத்தை நான் அதை சேர்த்துக்கிறேன், மீதியை கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பாகு, இதையும் நான் வந்து கொஞ்சமாக அந்த வெள்ளத்தில் தண்ணி விட்டு அதை கரைச்சி, கொஞ்சம்னா 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு தீயை குறைச்சி வச்சு கரைச்சிட்டு வடிகட்டினீங்கன்னா நல்லா கல் மண்ணெல்லாம் வடிகட்டி வந்துடும். ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சல், எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து காயறது ரெடியாக இருக்குது. கடுகு,
கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சதும் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். அதில் இதோட உளுந்து இளம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா, அதாவது பொன்னிறமாகணும், அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துப்போம். இப்போ லேசாக வறுபட்டுருச்சு. இதில் தேங்காய் டீ குறைச்சிட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதும் இந்த சாதத்தை சேர்த்துருவோம். இது உதிர் சாதமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே நம்ம பொடியெல்லாம் தூவிடலாம். நல்லா தேங்காயோடு கலந்துரும் சாதமும் பொடியும். பொடி நல்ல இதுவாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி முழுக்கவும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இளம் பொடியாக போடணும்னு நினைக்கிறவங்க லேசாக போட்டுக்கலாம். அது இந்த பொடி உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தும் அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி உப்பு, இப்போது இந்த சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு. இது எல்லாமே நான் தீயை குறைச்சி வச்சு தான் பண்ணுறேன். காரணம், அடியில் வந்து அப்படியே இந்த சாதம் வந்து அந்த சூட்டுக்கு, ஏன்னா நம்ம வெறும் கடுகு உளுந்து தேங்காயில் தான் தாளிச்சிருக்கோம், அந்த சூட்டுக்கு என்ன ஆகும், அடியில் ட்ரை ஆகிடும். அதனால் தீயை குறைச்சி வச்சு தான் நான் சாதத்தில் கலக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெல்லம் மேலோடு போட்டிருக்கேன். இது நல்லா கலந்துடலாம். இப்போ மீதமுள்ள நெய் இருக்குது இல்லையா, அந்த நெய்யும் லாஸ்ட்டில் சேர்த்துடலாம் கொஞ்சம். இது ஜஸ்ட்டு வாசனைக்கு. இப்போ இந்த தேங்காயை பொடியோடு நான் சேர்க்கல, அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். அதே மாதிரி தேங்காயை வந்து வெறும்னா பச்சையாகவும் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எதுவும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும்போது பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது சட்டுன்னு. அதனால் நம்ம தேங்காயை முதல்ல ஒரு வறுத்துட்டு சாதத்தை கலந்தோம் அப்படின்னா பயப்படாமல் அனுப்பிச்சிடலாம். அது ஒரு காரணம். இப்போது ரெடி, நல்லா கலந்தாச்சு இந்த சாதம் பொடி எல்லாமே. சாதம் ரெடி. இது பார்த்திங்கன்னா நல்ல சுடு சாதத்தில் அதை சுட சுட கிளறி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஊறினதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மேலும் இன்னொன்று என்னென்னா, நல்ல உதிரி சாதத்தில் நீங்கள் இதை கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்ச சாதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை தட்டும். அதனால் குழவான சாதத்தில் இது நல்லா இருந்தாலும் இந்த நம்ம உதிரி சாதத்தில் பண்ணுற அளவு உங்களுக்கு வந்து இது பொருந்தி வராது. ஸோ நல்ல உதிரியான சாதம் வடிச்சிங்கன்னா தான் இதனோட கன்சிஸ்டன்சின்னு சொல்கிற அந்த பதம் கரெக்டாக இருக்கும்.